ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். Realme 12x 5G 12,000 பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறான். இதில் வந்து அவன் ரெட்மி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போக்கோ எல்லாத்தையுமே பார்த்து கலாய்ச்சி இந்த பட்ஜெட்டில் நாங்கள் தான் எல்லா விதத்துலேயும் பெஸ்ட்டு, டிஸ்பிளேவாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், சார்ஜராக இருக்கட்டும், அந்த பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நாங்கள் தான் ஒரு பெஸ்ட்டான ஒரு ரேஞ்சில் ஒரு ஃபோனை வந்து கொண்டு வரோம் இந்த 12,000 ரேஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஏப்ரல் 2 நம்ம இந்தியாவில் அஃபீஷியல் லான்ச் ஆக போகுது. இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 6-7 நாள் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இது ஒர்த்தா அப்படின்றத பார்ப்போம். அவங்க வழக்கம் போல் தான் நாங்கள் வந்து வாட்ச் டிசைன் கொண்டு வந்திருக்கோம், பின்னாடி கேமரா மாடல் அப்படி இப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ உண்மையிலே இது எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஒன் பை ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா. ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த Realme 12x 5G டிசைன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரியல்மியோட 12 சீரிஸ் நம்ம பார்த்த மாதிரி தான் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டாக கேமரா மாடல் கொடுத்து கேட்டால் வாட்சோட டிசைன் அப்படியே கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து டிஸ்பிளே இதில் வந்து நிறையாவே பார்த்திங்கன்னா அவங்க ஹைப் பண்ணுற கூட்டம். அதாவது இந்த 12,000 பட்ஜெட்டுக்கு இந்த செக்மெண்ட்டில் நாங்கள் தான் பெஸ்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. 6.7 இன்ச்சு ஃபுல் HD ப்ளஸ், ஆனால் இது வந்து LCD பேனல். ஸோ இது வந்து கன்ஃபார்மாக தான் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் 120 ஹெர்ட்ஸுக்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பெரிய டிஸ்பிளே நாட்ச்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பெஸ்ட்லே இல்லாத மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம் இந்த செக்மெண்ட்டில் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஓவராக புஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்ல விஷயந்தான். அடுத்து பேட்ரி 5000 mAh பேட்ரி. இது வந்து யூஸ்வலாக எல்லோரும் கொடுக்குறது. ஆனால் நாங்கள் 45 வாட்ஸ் சார்ஜர் வந்து இந்த ஃபோனுக்கு கொடுக்குறோம். இது வந்து யாருமே கொடுக்க முடியாத ஒன்று அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த செக்மெண்ட்டில் உண்மையிலே அவங்க சொல்கிறது ஒர்த்து தான். 45 வாட்ஸ் இந்த 5000 mAh பேட்டரி அந்த 12,000 பட்ஜெட் ஃபோன். ஏன்னா நம்ம 18 வாட்ஸ் பார்ப்போம், அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 33 வாட்ஸ் கொடுப்பாங்க. இவங்க 45 வாட்ஸ் 5000 mAh பேட்டரி எப்படினாலும் 30லேருந்து 50 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிடலாம். அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்கானுங்க, அதில் எந்த குறையுமே கிடையாது. அடுத்து உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர் MediaTek Dimensity 6100 அப்படின்ற ஒரு 5G ப்ராசர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் மற்ற ஃபோனை தான் கம்பேர் பண்ணுறாங்க. மற்ற ஃபோன் வந்து ஒரு 1/2 hour யூஸ் பண்ணாலே ஹீட் ஆகும், இது வந்து அந்தளவுக்கு ஹீட் ஆகாது, நாங்கள் அந்தளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கோம், ஹீட் வந்து எவாப்ரேட் ஆகுது, பெரிய வந்து உள்ளே ஒரு பிளேட் வச்சுருக்கோம், கூலிங் பிளேட்டு அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, நல்லா இருந்தால் சந்தோஷம்தான். இது வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் கூட. அடுத்து கேமரா 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார், 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, செல்ஃபிக்குமே பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, பிரைமரி 50 மெகாபிக்சல். நம்ம யூஸ்வலாக இந்த செக்மெண்ட்டில் நம்ம OS எதிர்பார்க்க முடியாது, டெலிஃபோட்டோ லென்ஸ் எதிர்பார்க்க முடியாது, அதுக்கப்புறம் செல்ஃபிக்கு 32 மெகாபிக்சல் கொடுப்பான்றதை எதிர்பார்க்க முடியாது. அப்படின்றப்ப இது ஓகேவாக தான் படுது. பிரைமரி 50 மெகாபிக்சல் வச்சு நம்ம டே டயத்தில் ஃபோட்டோ எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை டாக்குமெண்ட் டக்குன்னு எடுத்து ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக வரீங்க அப்படின்றப்ப உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு கை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டிசம்பர். ஏன்னா எடுத்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும். நம்ம 60 fps எடுக்க முடிகிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி சென்சாருக்கு மட்டும்தான் இருக்கும், அல்ட்ரா வைடுக்கு இருக்காது. 60 fps ஃப்ரண்ட் கேமரா பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்காண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க, அதாவது படம் பார்க்குறதுக்கு, ஃபோன் கால் அதிகமாக பேசுவேன், ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஏற்ற ஒரு செக்மெண்ட்டாக இருக்கும். ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்காகவோ இல்லை கேம் விளாட்றதுக்காண்டியோ அந்த மாதிரி செக்மெண்ட்டில் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அது நமக்கு சரிப்பட்டு வராது. இதையும் நான் சொல்லிடுறேன். டூயல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. முன்னாடி சொன்னால் அந்த படம் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. டூயல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் கொண்டு வந்து கொடுத்துருக்கானுங்க. 128GB பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வேரியண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா IP54க்கான ரேட்டிங்கிறது கொடுத்துருக்காங்க. IP54ன்றது நார்மலாக சின்னதாக மழை துளி ஸ்ப்ளாஷ் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பட்டுச்சுன்னா பார்த்திங்கன்னா தாக்கு பிடிச்சிரும். 3.5 ஆடியோ ஜாக் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். வயர்ட் ஃபோனில் பாட்டு கேட்குற அது ஒரு தனி ஃபீல் தான். நமக்கு பேட்டரி பேக்கப் அந்த ஒரு ப்ளஸ்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்குது. Android 14 பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது நண்பா. ஸோ ஓவராலாக இந்த ஸ்பெக்கில் நம்ம வச்சு பார்க்கும்போது ஒரு 12,000 பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்து தான். நான் ஏன் சொல்கிறேன்னா இதை வாங்குறதுக்கு காரணம் பேட்ரி, சார்ஜர், அதுக்கப்புறம் நல்ல ஒரு டிஸ்பிளே. AMOLED கிடையாது தான், ஆனால்
120Hz எல்சிடி பேனலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைமரி கேமரா வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளான ஒரு அவுட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். ஓவராலாக நம்ம இந்த 12,000 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் உள்ள அப்பா அம்மாவுக்கு வாங்கி தரலாம் தாராளமாக. இல்லை உங்களுக்கு ஒரு செகண்டரி ஃபோனை வாங்கணும்னு வாங்கலாம். இல்லை நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு ஃபோனாக உங்கள் பசங்களுக்கு வாங்கி தரீங்க, இப்போ தான் காலேஜ் போகிறான் அப்படின்றப்ப அவங்களுக்கு வாங்கி தரலாம். அந்த மாதிரி பட்சத்தில் இது வந்து ஒரு உண்மையிலேயே ஒரு கை கொடுக்குற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். ஏன்னா அவங்க கம்பேர் பண்ணுற அந்த சார்ட்டையே நானே போடுறேன். ரெட்மி இல்லை ரெட்மி 12 எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி போட்டு வச்சுருந்தானுங்க. அப்படி பார்க்கும்போது உண்மையிலே ஒர்த்துன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். லான்ச் ஆகட்டும். லான்ச் ஆனதுக்கப்புறம் இதோட ஓவரால் திறன் எப்படி இருக்குது, ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது, ரொம்ப ஹேங் ஆகி தொலைதா, இல்லை அப்டேட்டில் எதுவும் பக்கு கொடுத்துருக்கானா அப்படின்றத எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதம் கழித்து வாங்கலாமா வேணாம். அதாவது April 2 லான்ச் பண்ணுறான்னா May 2 May 5 பார்த்து அதுக்கப்புறம் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த ஒரு மாதம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீத்திங் டைம் மாதிரி கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணி வாங்குறதா என்னன்றதை முடிவு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்பெக்குக்கு ஒர்த்து, அவ்வளோதான். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.